எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிமே டெய்லி வீடியோ ஸ்டார்டிங்லேயும் நான் கொஞ்சம் நேரம் வருவேன். ஆனால் ரொம்ப நேரம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கான விஷஸ் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குற உறவுகள் யாருக்காச்சும் பர்த்டேவாக இருந்தால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இனிமே டெய்லியுமே இந்த மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறமா பேசலாம். அப்பா, கோலம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து உள்ள போயிட்டு காஃபி போட்டு வைக்கணும். எப்படி இருந்தாலும் அண்ணிலாம் பாவம் டயர்டா இருப்பாங்க. எந்திரிச்சு வரதுக்குள்ள நாம தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் அருண் குட்டி வேற ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் காஃபி போட்டு கொண்டு போய் எழுப்புவோம். முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். முருகா, இந்த வீட்ல என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச முதல் நாள். நீங்க எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கணும். இன்னைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த நோய் நொடியும் இல்லாம அருணை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். அவருக்கு யாருமே இல்லாம வளர்ந்துருந்தாலும் இனிமே அவருக்கு எல்லாமாவா நான் இருப்பேன். ஒரு அம்மாவாவும் ஒரு ஒய்ஃபாவும் நான் இருந்து அவரை நல்லா பாத்துக்கணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும்ப்பா. என்னைக்கும் அவர் கூட நான் சண்டை போடக்கூடாது. அப்படியே சண்டை வந்தாலும் சீக்கிரமா சமாதானம் ஆயிடணும். எங்க சண்டைனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு தெரியும்ப்பா, எனக்காக யாரும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறாரு. என்னை நல்லா பார்த்துப்பாரு. அம்மா அப்பா வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தனோ அதே மாதிரி அவரு கூட இருக்கப்போ நான் சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னைக்கும் துணையா நீங்களும் இருக்கணும். அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. எப்பவும் கடவுள் எல்லா விஷயத்திலயும் துணையா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனிமே இந்த வீட்டுல விளக்கேத்துறதுக்கு நான் இருக்கேன். இத்தனை நாளா பூஜை ரூம் மாதிரியே இல்லைன்னு சொன்னாங்க. இனிமே உங்களை நான் பார்த்துப்பேன். கண்டிப்பா இந்த ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுறது என்னோட பொறுப்பு. அண்ணிலாம் நைட்டு நல்லா தூங்குனாங்களா இல்லையான்னு தெரியல. வீடு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். ஆனா புது இடங்கிறனால சரியா தூக்கம் வந்துச்சா என்னன்னு தெரியல. சரி, முதல்ல காஃபி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சமைக்கிறது, காயெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. யாரையாச்சும் அனுப்பிதான் வாங்கிட்டு வர சொல்லணுமோ? பக்கத்துல மார்க்கெட் எங்க இருக்குன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வண்டியில காய்கறி எல்லாம் கொண்டு வருவாங்களா? அதை முதல்ல அருண் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு வேற அந்த அளவுக்கு எதுவும் சமைக்க தெரியாது. இருந்தாலும் இனிமே யூடியூப் பார்த்தாச்சும் கரெக்டா சமைச்சு கொடுத்துடணும். பாவம் அருண் இவ்வளோ நாளா அவருக்கு அவரே சமைச்சு சாப்பிட்டாரு. இதுக்கப்புறமும் அப்படிலாம் இருந்தால் நல்லாவா இருக்கும்? இனிமே நான் தான் அவரை நல்லா பார்த்துக்கணும். அதனால எனக்கு தெரியலனாலும் அன்னிக்கிட்ட கேட்டு இல்லை யூடியூப் பார்த்தாச்சும் முழுசாக சமைச்சிடணும். அண்ணி வாங்க அண்ணி, உங்க 2 பேருக்கும் நைட் நல்லா தூக்கம் வந்துச்சா? நல்லா தூங்குனீங்களா அண்ணி? ஏதாச்சும் குடிக்கிறீங்களா அண்ணி? இப்பதான் பால் காய வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெறும் பால் மட்டும் கொடுக்குறேன் அண்ணி. எனக்கு வேற என்ன இருக்கு எதுன்னு எனக்கு தெரியல. அதனால பால் மட்டும் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். நித்யா அண்ணி, உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். இருமா, இரு பொறுமை. அப்புறம்னா நீ புது பொண்ணு, எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? அது நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா அண்ணி. என்னது 5 மணிக்கா? அப்பனா என்ன ஜனி, இன்னும் முன்னாடியே எந்திரிக்கணுமோ? எனக்கு எந்திரிக்க முடியல நீ, தூக்கமா வந்துச்சா? ஆனா எப்படியும் முடிப்பு தெரிஞ்சிருச்சு, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கேன் நானே ஆச்சரியமா பார்த்தேன். பரவாயில்லையே, நானும் வெளியே போய் பார்த்தேன். கோலம்லாம் சூப்பரா இருக்கு. நீ தான் எந்திரிச்சு கோலம் போட்டியா? ஆமா நீ. ஆமாக்கா, சாமி ரூம்லலாம் கூட விளக்கெல்லாம் ஏத்திருக்காங்க. ஒரே வாசனையா இருந்துச்சு தெரியுமா? ஆமா, நானும் நோட் பண்ணேன். ஒரே நாள்ல எங்க அன்னைக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு. என்ன நீ இவ்வளவு பொறுப்பாயிட்டீங்க? அப்பன்னா முன்னாடி இருந்தே கொஞ்சம் பொறுப்பா தான் இருக்கு பொண்ணு. இருந்தாலும் 5 மணிக்கு என்னைக்கும் எந்திரிச்சது கிடையாது. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அண்ணி, நீங்க தானே நேற்று சொன்னீங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே பொறுப்பா இருக்கணும்னு. அதான். கரெக்டு தான்டா, பொறுப்பா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ எப்பயுமே பொறுப்பான பொண்ணு தானே, எப்பவும் சொல்ற மாதிரி சொன்னேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிருப்பேன் நானே எதிர்பார்க்கல. அண்ணி, என்னதான் இருந்தாலும் இனிமே இது என்னோட வீடு தானே அண்ணி, எல்லாம் நான் தான் பாத்துக்கணும்.
கரெக்டு தான் அண்ணி. இனிமே எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். கரெக்டா தானேக்கா பண்ணிருக்காங்க? ஆமா ஆமா. அப்பன்னா இவ்வளவு பொறுப்பா இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம்னா என்ன அண்ணி நைட்டு? ம் ஆ அண்ணி என்னம்மா? அண்ணி தான் சொல்லு. நைட் எப்படி? எல்லாம் ஓகேவா? போங்க அண்ணி, இதெல்லாம் கேட்டுட்டு வரோம். என் நாத்தனார் வெக்கப்படுறீங்க போல. அண்ணி அக்கா இன்னைக்கு என்ன சமைக்கலாம்க்கா? அண்ணி நீங்களே எதுவும் சமைக்க வேண்டாம். என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். அப்பனா இன்னைக்கு நீ சமைக்கணும்னு இல்லை. எவ்வளோ டயர்டா இருப்ப. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நாங்க 2 பேரும் இன்னைக்கு சமைச்சு வைக்கிறோம். ஆஃப்டர்நூனுக்கு மேல நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோமா. அதனால அதுக்கப்புறம் நைட்டு சமையல் நீ பாத்துக்கோ. அண்ணி கிளம்புறீங்களா? ஆமாடா கிளம்பணும்ல. உன் கூடவே இங்கே இருக்க முடியுமா? இது உன்னோட வீடு. நீ தான் இனிமே பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். நாங்க இங்கே ரொம்ப நாள் தங்குறது நல்லா இருக்காது பாத்தியா? அண்ணி அது ரொம்ப நாள் எங்க தங்குனீங்க? நாளைக்கு தான் மறு வீட்டுக்கு அங்க வரணும்னு சொன்னீங்கல்ல. அப்போ நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தே அங்க போகலாம்ல அண்ணி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க நீங்க ஸ்டே பண்ணலாம்ல? இல்ல அப்பண்ணா, அது அப்படி நல்லா இருக்காது. நீங்க 2 பேரும் தனியா இருங்க. நாளைக்கு தான் எல்லாம் அங்க வர போறீங்கல்ல. நாளைக்கு அங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குல்லம்மா. அத்தைங்களாலையும் செய்ய முடியாது. அனிதா மட்டும் எவ்வளவு வேலை செய்வா சொல்லு. நாங்க போனா அவளுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நீங்கெல்லாம் நாளைக்கு அங்க வரப்போ உங்களுக்கு விருந்து வேற ரெடி பண்ணணும்ல. என் 2 நாத்தனாரும் 2 அண்ணனுங்களோட அங்க வர போறீங்க. அதனால விருந்து ஏற்பாடு பலமா இருக்க வேண்டாமா? நாங்க போனா தானம்மா செய்ய முடியும். ஆமா அண்ணி, அதனால கவலைப்படாதீங்க. அப்பப்ப இந்த தங்கச்சிங்க எங்க அண்ணனை பார்க்க வரதான் செய்வோம். அப்போ பாத்துக்கலாம். அப்பனா நீயாச்சும் எப்பவும் 6:30க்கு எந்திரிச்சிருவ. நல்லா பொறுப்பா இருப்ப வீட்லயே. ஆனா கையல் என்ன பண்றாலோ எனக்கு தெரியல. வீட்லயே 7:30 மணி 8 மணிக்கு தான் எந்திரிச்சு கீழே வருவா. குளிக்காமையே கிச்சனுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணுவா. அங்க என்ன பண்றாலோ எனக்கு தெரியல. அவகிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசலாம். அவ பண்ற கூத்த பார்த்து அம்மா கிட்ட தான் கேட்கணும் என்ன பண்றான்னு. ஆமாக்கா கண்டிப்பா எந்திரிச்சிருக்க மாட்டா. சூர்யா அண்ணா கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆமா அண்ணி, சூர்யா கிட்ட கேட்டாதான் தெரியும். சாரி இனிமே அவங்கள மாமான் தான் கூப்பிடணும்ல. சூர்யா மாமா கிட்ட கேட்டாதான் தெரியும். அதுவும் கரெக்ட் தான். சரி அப்புறமா உட்காந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். சரிங்க அண்ணி. எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்காளோ. சரி சரி தூங்கட்டும். நாம கீழே போய் சூடா ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அம்மா இப்படி எந்திரிச்சிருப்பாங்க. சரி நாம கீழே போலாம். அவ தூங்கட்டும். நீங்க என்னங்க சமைக்கலாம் இன்னைக்கு? என்ன சாந்தி புதுசா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒண்ணு சம. இல்லங்க மருமக இன்னைக்குதான் நம்ம வீட்ல முதல் நாள். அவளுக்கு வாய்க்கு ருசியா ஏதாச்சும் சமைச்சு போடணும்னு தோணுது. அதான். ஆனா வெஜ் தானே சமைக்க முடியும். அதான் யோசிக்கிறேன் என்ன சமைக்கலாம்னு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். என்ன சாந்தி நீ அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ சூர்யா கிட்ட வேணா கேட்டு பாரு. என்னங்க நீங்க? அவன் இன்னும் தூங்கி எந்திரிச்சானா இல்லையான்னு கூட தெரியல. எப்படி ரூமை போய் தட்டுறது? அதெல்லாம் நல்லா இருக்குமா? சரி நானே ஏதாச்சும் பாக்குறேன். அதுவும் சரிதான். டிஃபனுக்கு தானே ஏதாச்சும் சட்னி சாம்பார் செஞ்சு வைப்போ. சரிங்க. அம்மா. சூர்யா வாப்பா, எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேம்மா. அம்மா சூடா எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். சரிப்பா உட்காரு, கொண்டு வரேன். சூர்யா இந்தப்பா. தேங்க்ஸ்மா. என்னப்பா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்ட, நீ குடி. சூர்யா கயல் என்னப்பா பண்றான்? எந்திரிச்சிட்டாளா? அது இல்லம்மா, அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அப்படியா? சரிப்பா. புள்ள பாவம் டயர்டா இருந்திருக்கும்ல. 2 நாளா சரியா தூக்கமே இல்லாம இருந்திருக்கும். தூங்கட்டும், நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. நீ மேல கிளம்புறப்போ காஃபி கொடுக்குறேன், நீ கயலுக்கும் கொண்டு போ. சரிங்கம்மா. அப்புறம் இன்னைக்கு காலையில டிஃபன் என்னப்பா சமைக்கிறது? கயலுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம்னா பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு கரெக்டா தெரியல. உனக்கு ஏதாச்சும் தெரியும்லப்பா, சொல்லு என்ன சமைக்கலாம்? அம்மா நீங்க எது சமைச்சாலும் அவ சாப்பிடுவாமா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சதுன்னு ஏதாச்சும் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்ல. விட மாட்டீங்களே. அவளுக்கு பூரியும் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அது வேணா செய்யுங்க. பாத்தியா, நானே இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மறந்துட்டேன் பாத்துக்கோ. சரிப்பா, அப்போ பூரியும் உருளைக்கிழங்கும் சூடா ரெடி பண்ணிடுறேன். சரிங்கம்மா. என்னம்மா விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது, இப்ப வரையும் ஒரு காஃபி கூட போட்டு தரல இவங்க யாரும்? அந்த ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஷாலினி, இவங்களுக்கு நாம நல்லா இருக்கோங்கிறது பொறாம. அதனாலதான் நேத்து அவ்வளவு தூரம் நானா போய் கேட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க ஒருத்தர் கூட வந்து பேசுறேன்னு சொல்லவே இல்லை. பாத்தியா, எப்பயோ நடந்த விஷயத்த சொல்லி காமிச்சு குத்தி காட்டுறாங்கல்ல.
இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஷாலினி. இதுக்காகவாச்சும் எப்படியாச்சும் நீ மாப்பிள்ள கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்டி. அப்பதான் இவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூச முடியும். ஆமாமா, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, நமக்காக எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானமா தெரியுது யாருக்கும் நம்ம நல்லா வாழ்றது பிடிக்கவே இல்லை. இவங்க தாமா கண்ணு வச்சுட்டாங்க. அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்காதுமா. கண்டிப்பா நாம அவன் கிட்ட பேசி நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைக்கணும். அப்பதான் அவன் என்னை ஏத்துப்பான். நீ கவலைப்படாத ஷாலினி. இவங்கெல்லாம் எதுக்கு வந்து உனக்காக பேசணும்? உன் அம்மா நான் இருக்கேன்டி. நான் வந்து பேசுறேன். மாப்பிள்ளை கிட்ட பேசி அவரை மனசை மாத்தி உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரும் அவங்க 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷத்துல இருக்காங்கல்ல. பாக்குறேன்டி இந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்குன்னு. ச்சே, என் பொண்ணு இங்க வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அத பத்தின கவலை கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு இருக்கான்னு பாத்தியா? அவங்க பாட்டுக்கு காலையில எந்திரிச்சுல இருந்து தடபுடலா வேலை செஞ்சு இப்போ மறு வீட்டுக்கு பிள்ளைங்களை அழைக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. பாத்துக்கோ, ஒருத்தர் கூட வந்து உனக்கு ஒரு காஃபி கொடுக்கணும், சாப்பிட்டியாமா, எப்படி இருக்க அப்படின்னு விசாரிச்சாங்களா? அதான் ஷாலினி, இவங்க யாருக்கும் நாமெல்லாம் ஒரு மனுஷங்களே கிடையாது. ஆமாமா, எல்லாம் திமிராதான் நடந்துக்கிறாங்க. நேத்து அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏதாச்சும் நடந்த மாதிரி இந்த வீட்டுல தெரியுதா பாத்தியா? நைட்டு அந்த கார்த்தியும் அனிதாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா நீங்க இருக்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சும் அத பத்தி வந்து உங்ககிட்ட பேசினாங்களான்னு பாத்தியா? அதானே, அவங்கதான் சொன்னாங்களே அவங்களுக்கு உன்னை விட அவ ரொம்ப நல்ல மருமகளாமா. சி, பிச்சைக்கார வீட்டுல இருந்து வந்துட்டு அவன் நல்ல மருமகளாமா. என் பிள்ளைக்கு அவளுக்கும் என்ன தகுதி இருக்கு? உன் கூட அவ்வளவு கம்பேர் பண்ணி பேசினாங்க பாத்தியா? எனக்கு அப்பவே அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஆனா என்ன பண்றது, உதவின்னு போய் அவங்க கிட்ட நின்னுட்டமே. வேற வழி இல்லாம தான் வாய மூடிட்டு அமைதியா இருந்தேன். மா, இவங்க வந்து பேசலன்னா என்னமா, நாம 2 போய் பேசலாம். இப்ப வரையும் நான் அவனோட பொண்டாட்டி தான். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி இருக்கப்படி சட்டப்படி நான் அவனோட பொண்டாட்டி தான். அதனால அவன் எப்படி வீட்டை விட்டு அனுப்புறான்னு நானும் பாக்குறேன் இன்னைக்கு. இங்க பாரு ஷாலினி, இதுக்கப்புறமும் நாம அவங்க கிட்ட கோவமா பேசக்கூடாது. இறங்கி போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம மேலதான் தப்பு இருக்கு, புரிஞ்சுக்கோ. அதனால மாப்பிள்ள கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத. அப்புறம் வேற ஏதாச்சும் முடிவு எடுத்துட போறாரு. இப்ப ஜஸ்ட் பேச்சுவார்த்தையோட மட்டும்தான் இருக்கு. நாம அமைதியா தான் போகணும். மா, நேத்து அவன் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாமா. எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு தெரியுமா? இவங்க கிட்ட வந்து பேசினா இவங்களும் யாருமே கண்டுக்காம அவங்க வேலைதான் உண்டு அவங்க உண்டுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருமா. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப வரையும் நான் அவனோட பொண்டாட்டி தான். சட்டப்படி அவன் பொண்டாட்டி தான். இதுக்கப்புறம் அவன் எப்படி என்ன வீட்டை விட்டு அனுப்புறான்னு நானும் பாக்குறேன். இல்ல ஷாலினி, நம்ம கோவமா முடிவெடுத்தோம்னா கடைசி வரையும் மாப்பிள்ளைய நம்ம பக்கம் வர வைக்கவே முடியாது. அவர் போக்குல போய் தான் அவரை நம்ம பக்கம் வர வைக்கணும். அதனால எதுவா இருந்தாலும் பொறுமையா தான் பேசணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசலாம், பாத்துக்கலாம். அப்படி என்னதான் சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். கிளம்பலாம். சரிம்மா. என்ன இவ தூங்கிட்டே இருக்கான்? நான் கூட இவ தூங்கி எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா மேடம் இன்னும் பெட்ல இருந்தே எந்திரிக்கலையா? அவ்வளோ டயர்டு. அம்மோ, எவ்வளவு அழகா குழந்தை மாதிரியே தூங்குறான். இவ்வளவு எழுப்பவும் மனசு வரல. ஆனா என்ன பண்றது, எழுப்பிதான் ஆகணும். கயல், கயல் எந்திரிமா, டைம் ஆச்சு. கயல். அண்ணி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அண்ணி. எனக்கு தூக்கமா வருது. ப்ளீஸ் அண்ணி. என்னது அண்ணியா? மேடம் அவங்க வீட்டுல தூங்குற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காளோ? கல்யாணம் ஆனதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அம்மோ, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மோ, அம்மோ எந்திரி, டைம் ஆகுது. சூர்யா, அப்பா, ஒரு வழியா மேடம்க்கு எங்க இருக்கோன்னு தெரியுதா? எங்க? அது சூர்யா. ஏ பொறுமா. சூர்யா, நான் இங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆமாமா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இல்லையா? நல்ல தூக்கம் போல. டைம் என்ன? டைம் ஜஸ்ட் 9 o'clock. என்ன 9 மணியா? 9 மணிதான். ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிருக்கேன். நீங்க குளிச்சு என்ன எழுப்பி இருக்கலாம்ல, ஏன் என்ன எழுப்பல? அம்மோ, நீ ரொம்ப டயர்டா, நல்லா தூங்கிட்டு இருந்த. எப்படி எழுப்ப சொல்ற? அதான் நீ தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனா சூர்யா, இவ்வளவு நேரம் தூங்கிருக்கேன். கல்யாணம் ஆகி உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டே. எப்படி? என்ன சொன்ன? யார் வீட்ல? உங்க வீட்ல. போய் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே இது நம்ம வீடுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உங்க வீடு எங்க வீடுன்னு சொன்ன. சரி, இருந்தாலும் அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிருக்கேன்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாரு உனக்கு சூடா என் மருமகளுக்கு காஃபி கொண்டு போய் குடுறான்னு கொடுத்து விட்டாங்க. கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்தாம்மா காஃபி குடி. என்ன சொல்றீங்க? முதல்ல இந்த ஷாக் ரியாக்ஷன்ல இருந்து வெளியே வா. பார்க்க முடியல. உண்மையாவா? அத்தை, எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களா? எதுவும் சொல்லலையா? இல்ல கோவமா ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லுங்க சூர்யா, அத்தை கோவமா இருக்காங்களா? இல்லம்மா, அம்மாக்கு உன் மேல எப்பவுமே கோபம் வராது. அம்மாக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல. அதனால இனிமே பொம்பளை பிள்ளை இல்லைன்ற கவலையே அவங்களுக்கு இருக்காது. அதான் மருமகளா நீ இருக்கியே, உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்ப கூட பாரு, எனக்கு பிடிச்சது கூட இன்னைக்கு சமைக்கல தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை தான் சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, உனக்கு பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கும் தான் கீழே ரெடி ஆயிட்டே இருக்கு. நீ போய் குளிச்சுட்டு வந்தீன்னா நல்லா சூடா சாப்பிடலாம். என்ன ஆச்சு? ம்ஹும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நமக்குள்ள எதுவும் நடக்கலன்னுலாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அம்மா அப்பாவை பொறுத்தவரையும் நாம சந்தோஷமா இருந்த மாதிரியே இருக்கட்டும். புரியுதா? ஆனா நமக்குள்ளதான் எதுவும் நடக்கலல்ல. மக்கு, அது நமக்கு தெரிஞ்சா போதும். யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. புரியுதா? இத சொன்னா அப்புறம் அடுத்து வேற ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம முடிவு பண்ணது நமக்குள்ள இருக்கட்டும். யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுதா? இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நமக்குள்ள இருக்க சீக்ரெட் நமக்குள்ள இருந்தா போதும். யார்கிட்டயும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓகேவா? ம், ஓகே சூர்யா. சரிம்மா, போய் குளிச்சுட்டு வா. கீழே போய் சாப்பிடலாம். ஓகே? ம், ஓகேங்க. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அபி, சொன்னா கேட்கணும், ஓடக்கூடாது. ஓடுனா கீழே விழுந்துருவேன். இங்க பாரு. பாவி, தோ இப்ப பிடிக்கிற பாரு உன்னை. இங்கதான் இருக்கியா? அபி கூடயா விளையாடிட்டு இருக்க? நான் தான் வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு வரேன். கடைசியில இங்க இருக்க. அங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா மேடம் மட்டும் தனியா இங்க நின்னு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அத்தை வேற உன்னை கூட்டிட்டு ஊருக்கு போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரமாச்சும் உன் கூட பேசலான்னு வந்தா நீ என்னன்னா இங்க விளையாடிட்டு இருக்கல. இரு வர. நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கான். அபி சின்ன குழந்தையா இல்ல இவ சின்ன குழந்தையான்னு எனக்கு தெரியல. 2 பேருக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்லாத அளவு விளையாடிட்டு இருக்காங்க. அபி, சொன்னா கேளு. நில்லு, இத புடிச்சிரும் பாரு. நான் போறேன். அபி. அபி, இரு. ஆ, என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய். சாரிடி. என்னால இதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியாது. சாரி. துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே ஐயோ. காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாய். கத்தாத. எதுக்கு இப்ப கத்துற? நான் தான். கவின், நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஷோக்க குறை. அதான் நான் தான் தெரிஞ்சிச்சுல. என்ன வைஷு, எதுக்கு இப்ப முறைக்கிறேன்? நான் எதுக்கு முறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியல? இல்லையே, தெரியல. எதுக்கு? என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? நடிக்காதீங்க கவின். எதுக்கு கிள்னீங்க? அதுவா, நான் கில்லோன்னு ஐடியாவோடலாம் வரலடி. நீ நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்த. ஆனா என் கண்ணு அங்க போச்சா, பார்த்துட்டு கிள்ளணும்னு தோணுச்சு. அதான். ஓ, கிள்ளணும்னு தோணுச்சுன்னா கிள்ளிடுவீங்களா? அது வைஷு, சாரி. எனக்கு தெரியும் உனக்கு கோபம் வரும்னு. இருந்தாலும் சும்மாதான். கவின், வலிக்குது கவின். எப்படி தெரியுமா கிள்ளிட்டீங்க? என்னது வலிக்குதான்? அதுக்கா இப்ப கோவப்படுற? ஆமா, எப்படி வலிக்குது தெரியுமா? அடிப்பாவி, நான் கூட உன் இடுப்ப உன் பெர்மிஷன் இல்லாம டச் பண்ணிட்டமே, கிள்ளிட்டமே, அதுக்கு தான் கோவப்படுறியோன்னு நினைச்சிட்டேன். அதுவும் தான். ஆனா வர வர உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க இருக்கோம்? இது உங்க தங்கச்சி வீடு. இங்க வந்து உங்க வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல வைஷு, நான் சும்மா உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்த உடனே சும்மாலாம் நான் இருக்க முடியல. அதனாலதான். இங்க பாரு, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போனா திருப்பி எப்போ மீட் பண்ணுவோம்? நாளைக்கு ஆஃபீஸ் வருவியா? சார், நாளைக்கு சண்டே. நான் மண்டே தான் ஆபீஸ் வருவேன். அப்போ எதுக்கு நீங்க அங்க வரலாம்ல? ஆ, அதெல்லாம் தெரியாது. அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். நான் என்ன பண்ண முடியும்? ம் கவின், இப்போ நார்மல் ஆயிட்டீங்கல்ல. நேத்து நான் அங்கிருந்து வரப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நார்மலா தானே இருக்கீங்க?
ஆமா வைஷு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பழகிதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு தான் 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்களே. அதனால ஒண்ணும் தெரிஞ்சுக்கல. சந்தோஷமா தான் இருக்கு. ம், சரி சரி. அப்புறம் ஒரு டைம் பார்த்து அம்மா கிட்ட நம்மள பத்தி பேசலான்னு இருக்கேன். என்ன கவின் இப்பயா? கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்பதானே உங்க 2 தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இப்பவே பேசினா அதெல்லாம் வேண்டாம் கவின். கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா பேசுக. பாரா, தைரியம் வந்துச்சா? நீ தானம்மா கேட்டுட்டே இருந்த, சீக்கிரமா நம்ம விஷயத்த பத்தி வீட்ல சொல்லலாம், எல்லாம் பேசி முடிவெடுக்கலான்னு. இப்ப என்னன்னா பொறுமையா பேசுங்கன்னு சொல்றேன். அது அப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு கவின். ஏதேதோ பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு பாத்தீங்களா? அதனால எங்க நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்போ அந்த பயம்லாம் எனக்கு இல்ல. அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல வைஷு, இத தள்ளி போடுறது நல்லதில்லன்னு தோணுது. சரி, பார்க்கலாம். ம். சரி சரி, இப்போ அத பத்தி பேச வேண்டாம். இன்னைக்கு வேற ஊருக்கு கிளம்புறேல்ல, ஸோ எனக்கு ஏதாச்சும் குடுத்துட்டு போனா நல்லா இருக்குமே. என்ன கொடுத்துட்டு போகணும்? புரியல. என்ன வேணும்? நிஜமா புரியல. என்ன கவின்? சரி சரி, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். என்ன கொடுக்க போறீங்க? ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆ, ஆமா, சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். வேணுமா? அப்படியா கவின்? என்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் மேடம்க்கு என்ன சாக்லேட் வேணும்? எனக்கு டெய்ரி மில்க் சில்க்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே? தோ இப்பவே கொடுக்குறேன். உனக்கு பிடிச்ச டைரி மில்கா? ஓ சூப்பர் கவின். இதுவரையும் எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்ககிட்ட நான் சொன்னதே இல்ல. ஆனா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? கொடுங்க கொடுங்க. ஆமா ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பட் எனக்கு பிடிச்சுதான் கொடுக்க போறேன். அட, நான் தான் சொல்றேன்ல எனக்கு பிடிக்கும்னு. கொடுங்க. நீயே கேக்குறப்ப கொடுக்காம இருந்தா எப்படி? தோ இப்ப கொடுக்குறேன். ம். நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. என்ன, சாக்லேட் பிடிச்சிருக்கா? சி, போங்க கவின். நான் உள்ள போறேன். என்னது, உள்ள போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாரும் அங்க சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. நீ இப்ப உள்ள போய் என்ன பண்ண போற? அவங்க கூட கூட்டத்தோட கூட்டமா நிக்க போற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்கு கொஞ்ச நேரம் நீ என்கிட்டயே பேசிட்டு இருக்கலாம். கவின், நம்ம எங்க இருக்கோம்னு தேடினா? அதெல்லாம் இப்போதைக்கு யாரும் நம்மள தேடி இங்க வர மாட்டாங்க. போதுமா? ஐ லவ் யூ வைஷு. ஐ லவ் யூ டு கவின். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கவின், வைஷு சீன்ஸை கொஞ்சம் பேர் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ சாரி, 2-3 நாளாக என்னால் அவங்கள காட்ட முடியல. பிகாஸ் வேறு மாதிரி சீன்ஸ் போயிட்டுருந்தனால. ஸோ இன்றைக்கி கவின், வைஷு சீன்ஸை நான் காமிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு அவங்க சீன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்று நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். ஏன்னா ஆதிக்கு வந்து இப்போ ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் பெருசாக இருக்குமா, இல்லை சின்னதான ப்ராப்ளம் வைக்கலாமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சின்ன ப்ராப்ளமாகவே வச்சுட்டு, ஐ மீன் மைல்டாக வச்சுட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், நானும் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படி தான் போகும்னு நினைக்கலாம். ஸ்டோரியில் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு கொஷின், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று வரும் ஷாலினி வந்து திருந்திட்டாங்கன்னு நிறைய பேர் நினச்சிங்க. பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க அவ்வளோ சீக்கிரம் திருந்த மாட்டாங்க. ஸோ இன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வில்லத்தனம் என்னென்னு. இவ்வளோ இவ்வளோ பட்டும் அவங்க கொஞ்சம் கூட திருந்தலை. திரும்பியும் பழையபடி அவங்களெல்லாம் பழி வாங்கணும் இப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? பிகாஸ் குமார் வீட்டில் போய் பேசுகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அங்கே போய் திமிரா தான் பேசுவாங்களா, இல்லை குமார்கிட்ட வந்து மைண்ட் வாஷ் பண்ணி பேசி ஏதாச்சும் கொஞ்சம் அவரை ஏமாற்றி திரும்பவும் அவங்க கூட சேரணும்னு நினைப்பாங்களா, இல்லை நேர்மையாக இருப்பாங்களா, உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, இல்லை திரும்பவும் பணத்தை தான் லவ் பண்ணுறாங்களா? அது கதை போக போக்க தான் தெரியும். ஸோ இதில் உங்களோட கெஸ்ஸிங் என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நாளைக்கு சீனில் கண்டிப்பாக குமார் கிட்ட போயிட்டு ஷாலினி பேசுகிற மாதிரி சீன் தான் வரும். ஸோ அவங்க அங்கே போய் என்ன பேசுவாங்க? குமார் மைண்ட் மாறுமா, இல்லை இன்னும் கோபப்படுத்திட்டு வருவாங்களா? அதுதான் இன்றைக்கான கொஷின். குமாரோட டெசிஷன் என்னவா இருக்கும்? ஸோ அது என்னவா இருக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து சொல்லுவேன். அப்புறம்
இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. பட் நான் எல்லாமே படித்து பார்ப்பேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ண வரேன். பாய்.